தமிழ்நாட்டில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு நீடித்தால் ஹோட்டல்கள் மூடப்படும் நிலை ஏற்படுவதோடு ஹோட்டல் ஊழியர்களின் வாழ்வாதாரம் முடங்கும் நிலையும் உருவாகும் என்று தமிழ்நாடு ஹோட்டல் சங்க தலைவர் வெங்கட சுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் பிரபாகரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், இப்போ தமிழ்நாட்டில் பல இடங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால உணவகங்கள் மூடும் நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில டிஷ்ஷை நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தகவல் சொல்கிறாங்க சார் உங்கள் ஹோட்டல் சங்கத்திலேருந்து? இல்லை, ஹோட்டல் சங்கத்து மூலமாக எல்லா இடங்கள்லையுமே சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் சொல்ல மாதிரி ஒவ்வொரு இடங்கிறது இல்லை. இன்றைக்கி இந்திய அளவிலே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஹோட்டலுக்கு சிலிண்டர் கிடைக்கிறதுல டிமாண்ட் இருக்குது. நிறுத்த சொல்லிட்டாங்க. இப்போ வேலூரிலிருந்து பார்த்திங்கனாலும் சரி, சென்னையை பார்த்தாலும் சரி, இனிமேல் சிலிண்டர் சப்ளை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல படிப்படியாக சேவைகளை குறைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். நேரத்தை குறைக்கிறோம், அதுக்கடுத்தால டிஷ்ஷஸை குறைக்கிறோம். இப்போ சப்ளை பண்ணுற டிஷ்ஷஸை விட்டுட்டு அத்தியாவசிய தேவையான பொருளை மட்டும் தயாரித்து எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க இருக்கிறோம். வேலூர்லேயும் அதே நிலைமை தாங்க. ஒரு நாளைக்கு கூட இப்போ ஸ்டாக் இல்லை அவங்கக்கிட்ட பார்த்தா. நம்ம எடுத்து வச்ச ஸ்டாக்கு 2-3 நாட்களுக்கு மட்டும் வரும். இந்த மாதிரி ரொம்ப சுருக்கமாகவும் எக்கனாமிக்காகவும் யூஸ் பண்ணால் ஒரு வாரத்துக்கு வரலாம். அதுக்கு மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய ஹோட்டல்கள் இருக்குது தமிழ்நாட்டில், லட்சக்கணக்கான ஹோட்டல்கள் இருக்குது. அந்த ஹோட்டலில் நிறைய பேர் பணிபுரிவாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் இதன் மூலமாக எப்படி பாதிக்கப்படும் சார்? ஏறக்கூடிய ஒரு 1 லட்சம் ஹோட்டல்கள் இருக்குது. அதில் 50 லட்சம் தொழிலாளர்கள் இருப்பாங்க. 50 லட்சம் தொழிலாளர்களுடைய குடும்ப சூழலும் இந்த பழைய கொரோனா காலத்தில் எப்படி பாதிக்கப்பட்டதோ அதே நிலைமை தான் திருப்பி அவர்களும் சந்திக்க வேண்டிய நிலைமைக்காகும். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.